வணக்கம் என் அன்பின் இனி தமிழ் மகள். நேற்று பார்த்தீங்கன்னாக்க நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்கக்கூடிய 171வது படம் டைட்டில் டீசர் வெளியிட்டாங்க. கூலி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படின்னா ஒரு நேரத்தில் 10 லட்சம் பேர் பார்த்ததாக கணக்கு சொல்கிறாங்க. இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். ஸ்டில்லும் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஸ்டில்லாக இருக்குது. அந்த பாச்சா லெவலில் உள்ள ஸ்டில்லாக இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. சரி, கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்னாக்கா இந்த ஒரு இதில் தான் வரும், இந்த ஒரு வகையில் தான் வரும். போதை கடத்துறது, இல்லைன்னா கோல்டு கடத்துறது, ரவுடி அட்டகாசம் பண்ணுறது, துப்பாக்கி, ரத்த கலவரி, குலவரி, இந்த மாதிரி தான் ஓடும். சரி, கதை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம். அதாவது அப்படின்னாக்கா நம்ம ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கோல்டு இந்த மாதிரி போதை பொருள் கடத்துகிற ஒரு இடத்துல கூலியாக வேலை செய்கிறாரு. ஒரு எடுபடி மாதிரி அங்கேருந்து கொண்டு போகிறது, இங்கேருந்து கொண்டு போகிறது. இது அப்படின்னாக்கா இவருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங்ஸு, ஃபைட்டு கீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்பெல்லாம் விறுவிறுன்னு போகுது. செகண்ட் ஹாஃப் நெருங்க போகும்போது, அது இடம் நெருங்க போகும்போது அப்படின்னாக்கும் ஒரு நபர் திடீர்னு பார்த்து எதர்ச்சியாக சூப்பர் ஸ்டாரை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படி ஷாக் ஆகுறாரு. ரஜினிக்கு ஒன்றும் புரியலை, என்னடா ஷாக்குறாரு. உடனே அவர் அப்படின்னாக்கா நீ யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா பேர் கூட இருக்கிற ஒரு பேர்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது தம்பி நீ அப்படின்ட்டு, ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனால் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கு. அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா செயின் கட்டப்பட்ட நிலையில் அப்படியே ரொம்ப பரிதாபமாக பைத்தியக்கார நிலைமையில் இருக்காங்க. அந்த அம்மா பார்த்தவொடனே ரஜினிக்கு லைட்டாக அப்படியே ஒரு என்னமோ மாதிரி அப்படியே கண்ணீர் சிந்துது வைக்குது. அப்படியே ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாரு. கடைசி பார்த்தா யார் பார்த்தாக்கா அது அவங்க அம்மா. உடனே அவர் சொல்கிறார், தாமா அவங்க அம்மா, உங்கள் அப்பா யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பெரிய டானுக்கெலாம் டானு, பயங்கரமாக ஸ்மக்லிங்லேருந்து லொசுக்குலேருந்து கடத்தறதை வைக்கலேருந்து பெரிய ராஜ்யமே நடத்திக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது இப்போ உனக்கு வேலை கொடுத்துருக்காருல முதலாளி, அந்த நபர் யாருன்னு பார்த்தாக்கா உங்கள் அப்பா கூட ஒரு பார்ட்னர் மாதிரி என்ன பண்ணுறாரு. ஒரு நேரத்தில் உங்கள் அப்பா வளர்ந்துக்கிட்டு வர்றது அவருக்கு பிடிக்கல. அதனால் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் அப்பாவை போட்டு தள்ளிட்டாரு. நீ பார்த்தீங்கன்னாக்க காணாமல் போயிடுற சின்ன பிள்ளையில அந்த உங்கள் அம்மா மாத்திரம் அடைச்சி போட்டிருக்காரு அப்படின்ட்டு விவரத்தை சொல்ல உடனே அவரை ரஜினிகாந்துக்கு அப்போ தான் பயங்கரமாக இது வருது. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு, அதுக்கப்புறம் அப்படின்னாக்கா மறுபடியும் எப்படி அம்மாவை காப்பாற்றுறாரு, அந்த வில்லனை எப்படி கூட இருந்தே சொல்லிய முடிக்கிறாரு அப்படிங்கிறத கதை. இது அப்படின்னாக்கா என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வித்தியாசம் கிடையாது, விருப்பம் கிடையாது. உழைப்பாளி படத்தோட கதையத்தை நான் உங்களுக்கு அப்படியே இப்போ உள்ள இதுக்கு ஏற்ற மாதிரி மாடலேஷனாக சொன்னேன். உழைப்பாளி படத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு வைப்பார். ஒரு இடத்துல கூலியை வேலை செய்வார். கடைசி பார்த்தா ஒரு கூலி கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலவரம் தெரியும். ஒரு இடத்துல அவங்க அம்மா, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா விசு, இதெல்லாம் ஒரு இதுதான். இது எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னாக்கா உழைப்பாளி கூலி ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஒரு ஆள்கிட்ட வேலை பார்த்தா உழைப்பாளி, உழைச்சி சம்பாதிச்ச உழைப்பாளி. அதே நேரத்தில் இன்னொரு ஆள்கிட்ட வேலை பார்த்தா கூலி, ரெண்டும் ஒன்று தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் எப்படி இருந்தாலும் இன்னொரு படத்தை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் சூப்பர் ஸ்டார் ஏற்கனவே உள்ள படத்தை கூட ரீமேக் பண்ணால் கூட நல்லா தான் ஓடும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொன்னேன். பாப்பா எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இப்போ தான் கூலிங்கிற டீசரை வெளியிட்டிருக்கா. பயங்கரமாக அட்டகாசமாக இருக்குது. நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஸ்டில்லு படம் ஃபுல்லாக அதே ஸ்டைலில் வராரா இல்லை வேறு மாடலில் வராரா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி கதையமைப்பு அப்படிங்கும்போது லோகேஷ் கனகராஜ் படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு ஸ்டைல் உண்டு. நம்ம லோகேஷ் கனகராஜ்னு ஒரு ஸ்டைலு படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். எந்த அளவுக்கு அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இல்லை லாஸ்ட்டாக அவர் எடுத்த லியோ படம் உங்களுக்கு தெரியும். ஹாலிவுட் படத்தை தழுவி எடுத்தார். சரி, அதையாச்சும் உருப்படியாக எடுத்தார் வச்சார் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பிட்டார். கிளைமேக்ஸ்லாம் சுத்தமாகவே இல்லை. படத்துக்கு என்னடா இப்படி பாய்ச்சா லெவலில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா படத்தை சொதப்பிட்டார். அது பெரிய தலைவலி ஆகிப்போச்சு. விஜய் அவர்களுக்கே தலைவலி ஆகிப்போச்சு, அவர் ரசிகர்களுக்கும் தலைவலி ஆகிப்போச்சு. ஏன்னா ஒவ்வொரு நடிகரும் பார்த்தீங்கன்னாக்கா விஜயை மாத்திரம் ஏமாத்திரீங்களே அப்படின்னு கடுப்பு இருக்கத்தான் செய்யுது. நெல்சன் அப்படித்தான் பீஸ்ட் படம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயை பழி வாங்கின மாதிரி பண்ணிவிட்டாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எடுத்து ஜெயிலர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே எடுத்தாப்புல வச்சாப்புல. அதனால் இப்போ சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பேர் கெட்டு போய் தான் இருக்குது. லோகேஷ் கனகராஜுக்கு பேர் ஏற்கனவே அந்த ஆள் காப்பி அடிப்பேன் அப்பேன், இதே மாதிரி ஸ்டைலில் தான் இருப்பேன் அப்பேன், கெட்ட வார்த்தை இருக்கும் வைக்கும், குடிக்கிறது குமால் அடிக்கிறது தான் இருக்கும் வைக்க அப்படின்ட்டு ஒரு டார்க் இருக்குது. அது எப்படி இதை தாண்டி இந்த படத்தை எடுக்கிறாரு வைக்கிறாரு என்ன ஏது அப்படிங்கிறத பொறுத்தறது பார்க்கணும். கண்டிப்பாக இது ஒரு வேறு லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். அனிருத்தியா மியூசிக் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. மற்றெல்லாம் அடுத்தடுத்து அறிவிப்பாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அனுபவங்களை தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.